விடியல் தரும் விளையாட்டு பலம். இந்த விடியல் தரும் விளையாட்டு வரத்தினூடாக நாங்கள் சந்திக்கின்றோம். நிறைய ஸ்கோர் விவரங்கள் இருக்கின்றன, பல முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் முதல் இன்றைய தினம் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போறது என்று உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் ஆரம்பிக்க போறது இரண்டாவது மிருதியமான டெஸ்ட் போட்டி. நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபையின் செயலாளர் நிஷாந்த் நடத்தும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏன் இந்த டெஸ்ட் தொடரானது 2 போட்டிகளோடு முடிவுக்கு வந்தது? வழமையாக இங்கிலாந்து இலங்கை வந்தாலோ இல்லாவிட்டால் இலங்கை இங்கிலாந்து போனாலோ பொதுவாக இடம்பெறுவது 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்டு தொடரும். குறைந்தபட்சம் ஒரு நாள் தொடரும் இருக்கு. இது தனியே டெஸ்ட் போட்டிகள் மட்டும் 2ஓடு முடிந்து போனதுக்கான காரணம் என்ன என்று அவர் ஊடகவியலாளரிடம் பேசிய போது சொல்லியிருந்தார். IPL காரணமாகத்தான் இதை நிறுத்த வேண்டி இருக்கின்றது பாதியோடு சொல்லியிருக்கிறார். IPL-இன் ஆதிக்கம் இப்பொழுது மிக தெளிவாக தெரிகின்றது எங்களுக்கு. IPL ஆரம்பிக்க போகிறது நாளைய தினம் கோலாகலமான இன்றைய தினம் இடம்பெறுகின்ற கோலாகலமான விழாவை தொடர்ந்து நாளைய தினம் முதலாவது போட்டி இடம்பெற போகிறது. இலங்கை வீரர்களும் அந்த IPL-க்கு போவதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அவங்க இலங்கை வீரர்கள் மீது தனியான மதிப்பு உலக நாடுகளில் உள்ள அத்தனை கிரிக்கெட் ரசிகர்கள் கிரிக்கெட் அபிமானிகளுக்கும் இருக்கிறது. காரணம், இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் சம்பளம் வாங்காமல் இவர்கள் தொடர்ந்து கிரிக்கெட்டின் மீது இருக்கும் காதலுக்காகவே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த IPL ஆரம்பித்தால் எங்கே இவர்கள் காய்ந்து கிடப்பவர்கள் பாய்ந்து சென்று விடுவார்களோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது. நல்ல காலம் இந்த டெஸ்ட் தொடரானது 2 போட்டிகளோடு முடிந்து போனது என்பது முக்கியமானது. இந்த கவனித்து பாருங்கள், IPL நடக்கின்ற காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான சர்வதேச தொடரும் இல்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு இல்லை. பாகிஸ்தான் எப்படியும் அவர்களுக்கான வெளிநாட்டு சுற்றுலாக்கள் இப்பொழுது இங்கிலாந்து தான் முதல் தடவையாக போயிருக்கிறது. இங்கிலாந்தின் பல்கலைக்கழக அணி ஒன்று கழக அணி ஒன்று போயிருக்கின்றது. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் ஆஸ்திரேலியா தொடரை தவிர வேறு எந்த தொடர்களும் முக்கியமான தொடர்கள் எவையும் இல்லை என்ற அளவுக்கு ICC-யும் இந்தியாவின் IPL-ஐ இல்லாவிட்டால் IPL-க்கு அடங்கி செல்கின்றது இல்லாவிட்டால் இணங்கி செல்கின்றது என்பது கவனிக்கக்கூடியது. அது பற்றிய விவரங்களை பார்ப்பதற்கு முதல் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற டெஸ்ட் போட்டி பற்றி பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு இது வாழ்வா சாவா போராட்டம். இன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற டெஸ்ட் போட்டியில் அவர்கள் வென்றே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தரப்படுத்தலில் தங்களது முதலாவது இடத்தை தென்னாப்பிரிக்காவிடம் கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் அவசரப்பட்டோ இல்லாவிட்டால் ஆறுதலாக யோசித்தோ நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அணியின் சமபல தன்மையை பேணுவதற்கு நிறைய மாற்றங்களை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. ரவி போபராவுக்கு இடம்பெற்றிருந்த உபாதையானது இன்னும் குணமடையவில்லை என்ற நிலையில் அவர்கள் புரோடையும் இழந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சமித் பட்டேலை தொடர்ந்து அணியில் வைத்திருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. சகோதரி வீரராக டிம் பிரஸ்னனையும் அணிக்குள் கொண்டு வந்து ஸ்டீவ் சின்னையும் அணிக்குள் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. ஸ்டூவர்ட் புரோடுக்காகவும் இதுபோல் அணியின் சமபல தன்மையை பேணுவதற்காக மாண்டி பனசரையும் வெளியேற்ற வேண்டியிருக்கின்றது என்று சொல்லி இங்கிலாந்து ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். இலங்கை சார்பாக இன்றைய தினம் ஆஞ்சலோ மேத்யூஸ் விளையாடுவார் என்று வரும்போது தினேஷ் சந்திமால் தான் அணியை விட்டு வெளியே அனுப்பப்பட போகின்றார் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் ஜீரணிக்க முடியாமல் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தம்மிக பிரசாதா இல்லாவிட்டால் அவருக்கு பதிலாக கடந்த போட்டியில் குழுவுக்கு கொண்டு வரப்பட்ட வீரரா உள்ளே வரப்போகின்றார் என்ற கேள்வி இங்கே முக்கியமாக எழுகின்றது. சுரங்கல் அக்மல் நிச்சயமாக விளையாடுவார். சாணக விலகதரவுக்கு விளையாட முடியாமல் போகும் என்பது முக்கியமானது. எனவே பார்க்கலாம் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற மாற்றங்கள். பி சரவணமுத்து மைதானத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த போட்டியானது 5 நாட்கள் நீடிக்கக்கூடிய போட்டி என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய போது மைதான பராமரிப்பாட சொல்லியிருந்தார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய தினம் நாங்கள் இடம்பெறுகின்ற 10 மணிக்கு ஆரம்பிக்கின்ற டெஸ்ட் போட்டிக்கு 9:30 நாணய சுழற்சி இடம்பெறும். முழுமையான விவரங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க தயாராக இருக்கணும். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தொடரில் தோற்க முடியாது. ஆனால் 2-0 என்ற வெற்றி தங்களுக்கு ரொம்ப அவசியப்படுவதாக சொல்லியிருந்தார் மகாலட்சுமி அவர்தன. தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்த வெற்றி அவசியப்படுகிறது. அவர்களது வரலாற்றில் மீண்டும் ஒரு தடவை ICC டெஸ்ட் தரப்படுத்தலில் முதலாம் இடத்தை பிடித்துக் கொள்ள பார்க்கலாம். இன்றைய தினம் அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற 2 போட்டிகளை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். நேற்றைய தினம் கழக மட்டத்திலான 2020 சர்வதேச போட்டியின் 2020 போட்டியும் கழக மட்டத்திலான 2020 போட்டியின் அரையிறுதி 3ஆம் இடத்துக்கான போட்டியும் அதுபோல இறுதிப் போட்டியும் நேற்றைய நாளில் இடம்பெற்றன. 3ஆம் இடத்துக்கான போட்டியில் NCC அணி பானதூர் அணியை சந்தித்தது. NCC 64 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. முதலில் NCC துடுப்படுத்தாடியது 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவரில் 198 ஓட்டங்கள். சாமர கப்புகதர அணியில் இடம் பிடித்து மீண்டும் ஃபார்மில் இல்லை என்ற காரணத்தால் அணியை விட்டு கழட்டி விடப்பட்டது. நேற்றைய தினம் 39 பந்தில் ஆட்டம் இழக்காமல் 86 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 8-6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களோடு ஒரு அதிரடி ஆட்டத்தை நடத்தியிருந்தார். நேற்றைய தினம் கொழும்பு SSC மைதானத்தில் உப்புள்தரங்க அணியின் தலைவர் 38 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பதிலெடுத்து ஆடிய பானதூர் அணியானது 134 ஓட்டங்களை பெறுமுடிந்தது. 20 ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து இதில் WLR பெர்ரா ஆட்டம் இழக்காமல் 29 ஓட்டங்களை எடுத்தார். பந்து வீச்சில் உதயங்க மற்றும் ஜெகன் முபாரக் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வெட்டியிருந்தார்கள். இறுதிப் போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. BRC அணிக்கும் கால்ஸ் அணிக்கும் இடையில் இறுதி பந்து வரை மிக விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டி நேரடி ஒளிபரப்பும் இடம்பெற்றிருந்தது. இதுபோல மைதானத்திலும் நிறைய ரசிகர்கள் போயிருந்தார்கள் பார்ப்பதற்கு. BRC அணி 4 ஓட்டங்களால் இந்த போட்டியில் பலம் வாய்ந்த கால்ஸ் அணியை வெற்றி கொண்டது. BRC அணி முதலில் துடுப்படுத்தாடி 157 ஓட்டங்கள் சகல விக்கெட்டுகளை இழந்து அதிகபட்சமாக 53 ஓட்டங்களை சொலமன்ஸ் எடுத்திருந்தார். 2-6 ஓட்டங்கள் 5-4 ஓட்டங்களோடு 42 பந்துகள். பந்து வீச்சில் சத்துரங்க பீரிஸ் 18 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். சஜீவ வீரக்கோள் 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். 17 ஆடிய கால்ஸ் அணியானது 153 ஓட்டங்களை பெற்றுக்
கொண்டது. 9 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்களில் இதில் 45 ஓட்டங்களை எடுத்திருந்தார் டேல்ருவான் பெர்ரா. மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார். 24 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அபய் ரட்னா மிகச் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். இதுபோல பெர்ரா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நேற்றைய தினம் இந்த போட்டியில் வெற்றி ஈட்டிக் கொண்டது பிஆர்சி அணி. இதன் மூலமாக கழக மட்டத்திலான 2020 சாம்பியனாக பிஆர்சி மாறியிருக்கிறது. இந்த இறுதிப் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக சொலமன் தெரிவு செய்யப்பட்டார். அதுபோல தொடரின் சிறப்பாட்டக்காரராக கௌஷல் ஒக்குவாராட்சி தெரிவானார். தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக நிகேதனவும், தொடரின் சிறந்த பந்து வீச்சாளராக பிரேமரத்னவும் தெரிவாகி இருக்கிறார்கள். பல இளைய வீரர்களை இந்த தொடரானது வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்பது மட்டும் நிச்சயமான ஒரு விடயம். நாங்கள் இனி ஐபிஎல் செய்திகளுக்கு போலாம். ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரையில் நாளைய தினம் ஆரம்பிக்கின்ற இந்த போட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் தலைமை பதவியை துறந்திருக்கின்றார் சச்சின் டெண்டுல்கர். தனக்கு தலைமை பதவி பாரத்தை கொஞ்ச காலம் குறைத்துக் கொண்டு இலகுவாக விளையாட ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டு இந்த தலைமை பதவியை அவர் ஹர்பஜன் சிங்குக்கு வழங்கி இருக்கின்றார் என்பது முக்கியமானது. பொறுத்தருந்து பார்க்கலாம். நாளைய தினம் தோனியும் ஹர்பஜன் சிங்கும் மோதிக்கொள்ள போகிறார்கள் தலைவர்களாக. அதுபோல நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற போட்டியை பொறுத்தவரையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி டெல்லி டேர்டெவில்ஸ் அணியை சந்திக்க போகிறது. எனவே விறுவிறுப்பான ஐபிஎல் தொடர் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இலங்கை வீரர்கள் யார் யார் எந்தெந்த குழுவில் விளையாடுகின்றார்கள் என்று சொல்லி விவரங்களை நாங்கள் அறிய தந்திருந்தோம். இந்த ஐபிஎல் சம்பந்தமான முழுமையான விஷயங்கள் உங்களுக்காக வெற்றியின் விளையாட்டு செய்திகள், விளையாட்டு தகவல் தருகின்ற நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நேற்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான நாள். இந்திய கிரிக்கெட் சபையால் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டது யாருக்கு தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமைகள் வழங்கப்படுவது. 2012 இந்த ஆண்டிலிருந்து 2018 ஆண்டு வரையான 7 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் நேற்றைய தினம் ஸ்டார் டிவி நெட்வொர்க்கு போய் சேர்ந்திருக்கிறது. ரூபர்ட் மர்டோக் என்ற மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு சொந்தமான ஸ்டார் டிவி நெட்வொர்க்கு இதன் முழுமையான ஒப்பந்தமானது வழங்கப்படுகிறது. இந்திய ரூபாய்களின்படி 3851 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அமெரிக்க டாலர்களின் மதிப்பில் $750 மில்லியன் இது வழங்கப்படுகிறது. 96 போட்டிகளுக்கு மொத்தமாக இந்த அனுசரணை வழங்கப்படுகிறது என்பது முக்கியமானது. இதோடு போட்டி போட்ட சோனி மேக்ஸ் நிறுவனம் இப்பொழுது ஐபிஎல்லை தனக்கு சொந்தமாக வைத்திருக்கின்ற மல்டி ஸ்கிரீன் மீடியா சொல்லப்படுகிற எம்எஸ்என் நிறுவனம் $727 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக இருந்தது. 3700 கோடி. எனவே கிட்டத்தட்ட 150 கோடிகள் அதிகமாக கேட்டதன் காரணமாக ஸ்டார் டிவி நெட்வொர்க்கு இது வழங்கப்படுகிறது. அதாவது ஸ்டார் டிவி, ESPN மற்றும் ஸ்டார் பிளஸ் ஆகிய ஒன்றாக இணைந்து வழங்குகின்ற இந்த நிறுவனம் தான் இதை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆசியாவில் இது ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தோடு இணைந்து கொண்டிருந்தாலும் உலகளாவிய இறுதியில் ஸ்டார் டிவி என்று அறியப்படுவது இந்த ரூபர்ட் மர்டோக்கின் நிறுவனம் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே நிறைய பேருக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதுபோல இந்திய கிரிக்கெட் சபையை பொறுத்தவரையில் கடந்த முறை நிம்பஸ் நிறுவனம் வழங்கியதை விட ஒரு போட்டிக்கு வழங்கப்பட்ட தொகையை விட $10 மில்லியன் இல்லாவிட்ட 10 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு போட்டிக்கும் அதிகமாக கிடைக்கும் என்பது இங்கே கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே பார்க்கலாம். அதுபோல மேற்கு இந்திய தீவில் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்றைய தினம் முதல் நாள் ஆரம்பித்தது. மேற்கு இந்திய தீவில் கிரிக்கெட் சபை தலைவர் அணி முதலில் துடுப்படுத்த 100 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதில் டிஆர் ஸ்மித் 62 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல ஹோல்ட் 49 ஓட்டங்களை எடுத்தார். கிரோன் பவல் 42 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இவர்கள் அனைவரும் மேற்கிந்திய தீவின் தேசிய அணியில் இடம் பிடிக்க போராடி வருகின்ற வீரர்கள். ராயன் ஹாரிஸ் பந்து வீச்சில் 23 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். மைக்கேல் பியர் 41 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். ஆஸ்திரேலிய அணியிலும் இடம் பிடிக்க போராடி வருகின்ற வீரர்கள் தங்களது திறமைகளை நேற்றைய தினம் வெளிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் பதிலுக்கு ஆடிய ஆஸ்திரேலிய அணியும் நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. வாட்சன் 42 ஓட்டங்களோடும் கவான் 12 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்தார்கள். டெஸ்ட் போட்டிகளுக்கு மேற்கிந்திய தீவுகளுக்கு சென்றிருக்கும் கிளார்க்கும் பாண்டிங்கும் ஆட்டம் இழக்காமல் ஆடுகளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நெதர்லாந்து அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான 4 நாள் போட்டியானது இப்பொழுது இன்டர் கான்டினென்டல் கண்ட போட்டி ஆரம்பித்திருக்கிறது. ஷாஜாவில் நெதர்லாந்து அணி 133 ஓட்டங்களை எடுத்தது முதலாம் இன்னிங்ஸில். பதிலடுத்த ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி நேற்றைய தினம் முதல் நாள் ஆட்டத்தில் 129 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றது. நெதர்லாந்து அணி இப்பொழுது இரண்டாம் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டை இழந்து 7 ஓட்டங்கள் குறைந்த ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு முதல் தடவையாக வெளிநாட்டு சுற்றுலா இப்பொழுது பிரித்தானிய பல்கலைக்கழகம் மற்றும் MCC அணிக்காக விளையாடி வருகின்ற வீரர்கள் ஆகியோர் சென்று ஒரு சுற்றுலா போயிருக்கிறார்கள். நல்லெண்ண சுற்றுலாவுக்காக பார்க்கலாம். இந்த வீரர்கள் அங்கு சென்று நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி அதற்கு பிறகு தொடர்ந்தும் வெளிநாட்டு அணிகள் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்றன. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டிகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற கால்பந்தாட்ட போட்டிகளை அதுக்கு முதல் UEFA சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளை பார்த்துவிட்டு போலாம். பார்சிலோனா AC மிலான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இடம்பெறவிருக்கிறது. இதுபோல பேயர்ன் மூனிக் மற்றும் மார்சேல் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. நேற்றைய தினம் இடம்பெற்ற கால்பந்தாட்ட போட்டிகளில் மான்செஸ்டர் யுனைடெட் 2-0 என்று பிளாக்பர்னை வெற்றி கொண்டு தொடர்ந்தும் தனது முதல் இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. 31 போட்டிகளில் 76 புள்ளிகள். அடுத்து தொடர்ந்து வருகின்ற மான்செஸ்டர் சிட்டி 31 போட்டிகளில் 71 புள்ளிகளோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் 7:50 விளையாட்டு மூலமாக உங்களுக்கு வரும்.